கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனை பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். யாருக்கு தெரிந்த ஒரு பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து 2-3 பேர் மத்தியில் நாம் ஆமென் கர்த்தரை நோக்கி கேட்கும்போது அவர் அங்கே இருக்கிறவராய் காணப்படுகிறார். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் என்ற சங்கீதமானவர். சேர்ந்து ஆமென். அவருடைய கிருபையை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனம் எல்லாரும் சேர்ந்து நம் பாடி வந்த நாமத்தை வெளிப்படுத்துவோம். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர். எல்லாரும் சேர்ந்து கடைசியா நாம் சொல்ல போகிறோம். ஆமென். மாணவர் கிறிஸ்து இயேசு நாமத்திலே ஆமென். அவரோடு கூட நாம் காணப்படுவோம். அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையும் ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். We are going to read God's message. ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5:10 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். One of the familiar passage today we are going to meditate the 2 Samuel chapter 5 verse 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். So David went on become a great, and the Lord God
host and with him. ஆமென். இங்கே தாவீதை குறித்து நமக்கு சொல்லப்படுகிற ஒரு வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். So as we read in this passage about the David, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. so in this passage is clearly telling that David become a great. அவன் தினமும் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். Not only every day he become a great with God. தினமும் அவனுடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட்டு கொண்டே இருந்தது. Every day become his territory was going on. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, Who are listening this morning is God's word. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விருத்தி அடைய வேண்டுமானால், So if you want to become a great, நீ தாவீதை போல செழித்து காணப்பட வேண்டுமானால், you want to become like a David, அவருடைய வாழ்க்கையை நீ திருப்பி பார்க்க வேண்டும். so you have to analyze the life of David. அவருடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். You have to analyze the David life. அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தார் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். What are the things David he followed in his life? You should also follow his role model. அநேகருக்கு விருத்தி அடைய வேண்டும் என்கிற ஆசை உண்டு. So every person have analyzed that I want to become a great in my life. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So every person they are thinking my life should be blessing. அநேகர் தன்னுடைய நிலைமை மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So everyone they are thinking that my life situation should be changed in my life. பொருளாதாரத்திலே செழித்து காணப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So everyone was thinking my economically I want to be blessed in my life. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தன் பெயர் உயர்ந்து காணப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So above the thing that my name should be high in my society. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, So those who are listening in this morning, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமானால், if you want to change in your life, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி அடைதல் காணப்பட you வேண்டுமானால், want to become a great in your life, உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பு காணப்பட so வேண்டுமானால், if you want your life should be a blessing all of that. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல, So David he was every day he's become a great. நீயும் விருத்தி அடைய விரும்பினால், So you want to become a great in your life. தாவீதுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார். So you have to analyze the life of David. அவர் செய்ததையெல்லாம் நீயும் செய்ய தவறாதே. So what are the things David he did in your life? You should also do. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருக்கு பயந்து நடந்த மனிதர்களில் தாவீதும் ஒரு மனிதராய் When காணப்படுகிறார். we look in the Old Testament, those who are people, the fear of God in this life. முதலாவதாக ஆமென் சோதர மூன்று காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். So today we are going to meditate about the three things in the life of David. தாவீது விருத்தி அடைவதற்கு முக்கியமான காரணங்கள் எவை என்று நாம் பார்க்க போகிறோம். So the life of David become a great. These three things it will be helpful for in your life. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, So when we read in the 1 Samuel chapter 16 verse 18, சவுலினுடைய வேலைக்காரர்கள் தாவீதை குறித்து சொல்லுகிறார்கள், the Saul servant they are telling about the David. அவன் வாசிப்பதில் தேறினவன், So he was the skillful in the violin. அவன் பராக்கிரமசாலி, So he was become a strong person. அவன் யுத்த வீரன், So he was the warrior. காரிய சமர்த்தன், So he was the grateful in the speech. சௌந்தரியம் உள்ளவன், He was ever the handsome. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். Above all things, the Lord was with David. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். When you look in all this character, because the God is with him. முதலாவதாக தாவீது விருத்தடைவதற்கான காரணம், So David is become a great. The first thing it was கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். the God is with David. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, One more watching in this morning. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிறார், The God is telling this morning. நீ கர்த்தருடைய ஆமென் வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, Not only hearing the God's word, அதன்படி செய்கிறவர்களா இருக்கும் பொழுது you have to follow the God's word. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். God is always coming with you. கர்த்தர் உன் கூட இருக்கும் பொழுதுதான் ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில வரும். When God is along with you, the changes will come in your life. உன்னை குறித்து உன்னுடைய சத்துருவே சாட்சி கொடுக்க வேண்டுமானால், So the enemy want to give a testimony about in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கரம் உன் மேல இருக்க The வேண்டும். God is clear is telling that the God's hand upon in you. ஆமென். சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், தாவீதினோடு கூட
கர்த்தர் இருக்கிறார் என்று The சொல்கிறார். enemy is telling that along the day with God's hand with him. முதலாவது கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். So God always with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் அவருடைய பிரமாணங்களை நீ சரியாக பின்பற்ற வேண்டும். So if God want to with you, you have to follow the God's command. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். You have to give always first priority to God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேட வேண்டும். So you have to seek the first God's kingdom. அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். So that the God always coming with you. சீசர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். So all the disciple with God is with him. அவர்களுக்கு எந்த குறைவுமே வைக்காதபடி அவரை நடத்தி வந்ததை So பார்க்கிறோம். all the disciple was blessed in their life. ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் So when Jesus was in this earth, அநேகர் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் so many எதிர்க்கிறோம். people was blessed through Jesus. ஆக கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். So the God always with us. வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்போடு தேவன் இருந்தார். So when we read in the Old Testament life of Joseph, அவருடைய காரியமெல்லாம் ஜெயமாய் இருந்தது. God is always with him. The life is victory. வேதத்தில் வாசிக்கிற தானியேலோடு தேவன் இருந்தார். Even the life of Daniel, God is with him. அவருடைய காரியமெல்லாம் ஜெயமாய் இருந்தது. So he was a blessing with all the nation. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, So one who is listening in this morning, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா, the God is always with you. உங்களோடு கூட ஆமென் அவருடைய கரம் இருக்குமானா, So if the God's hand with you, நீ விருத்தி அடைவதில் சந்தேகமே இல்லை. there is no change that your life will be blessed. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. The God will be blessing in your life. முதலாவதாக The first thing is, கர்த்தருடைய ஆவியை தாவீது பெற்றிருந்தார் என்று நாம் வேதத்தில் when we வாசிக்கிறோம். read in the Bible, the Spirit of God with David. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், So when we read in the Bible, தேவன் ஆமென் சோத்திர ஆவியாக காணப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். when we read in the Bible, the God is a spirit. அவரை ஆராதிக்கிறவர்கள் கூட ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம். So even the Bible is telling that those who are worship, you have to worship spirit and truth. வேதத்தில் வாசிக்கிற ஆவியானவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் என்று நாம் வாசிக்கிறோம். The Bible is clearly telling that the Holy Spirit, he was the Holy One. கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தார் என்று நாம் வேதத்தில் So வாசிக்கிறோம். David, he was received the Spirit of God. நீங்கள் அதே 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, So when we read in the 1 Samuel chapter 16 verse 13, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். the Spirit of God came into the life of David. அவனோடு கூட இருக்கிறதை நாம் வேதத்தில் The வாசிக்கிறோம். Bible is telling that the Spirit of God along with David. கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். So we have to receive the Spirit of God. லூக்கா எழுதின சுவிசேஷகம் 24வது அதிகாரம் 49வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, When we read in the Gospel according to Luke chapter 24 verse 49, இயேசு சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து பலன் வரும் என்று சொல்லுகிறார். through the heaven the Spirit of our God awoke up. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. So the verse is clearly telling that it is showing the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது, So when the Spirit of God with you, அவர் உனக்கு பாவத்தை குறித்து, so he will be revealing the sin, வரப்போற நியாய தீர்ப்பை குறித்து, he will be revealing the judgment, நீதியை குறித்து even the righteousness. கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். He will be showing every day of in your life. ஆமென். ஆவியினாலே உனக்கு விடுதலை உண்டு. Through the Spirit you will be receiving the blessing. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். So Bible is telling that it's not about your own strength. Through the Spirit of God you will be receiving the strength. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. So wherever the Spirit of God you will be receiving the deliverance. ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். You have to receive the Holy Spirit. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கும் பொழுது, So when we read in the Old Testament, ஆண்டவருடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். so you can see the spirit of the power. அதற்கு முக்கியமான காரணம் பரிசுத்த ஆவியானவர். Most important thing is the Holy Spirit. தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். So in the life of David, the Spirit of God with him. சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் திருப்பி பார்க்கிறோம். சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். When we analyze the life of the Samson, he even the Spirit of God with him. என்றைக்கு அந்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, When the Holy Spirit away from the Samson, அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கை வீழ்ச்சியை சந்தித்ததை நாம் even பார்க்கிறோம். the life of Samson, we can analyze that
he will be deliver our. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, So who are listening in this morning, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், the God is telling this morning, கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இருக்க வேண்டும். the Spirit of God is most important in your life. கர்த்தருடைய வல்லமை உன் மேல இருக்க வேண்டும். The power of the Holy Spirit is needed in your life, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில வெற்றி. so that you can receive the victory in your life. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, Even when we analyze the life of கர்த்தருடைய Joseph, ஆவியை பெற்ற மனிதனை போல வேற ஒருவன் உண்டோ என்று சொல்லுகிறார். even the receiving the life of the Spirit, the Joseph, there is no one there. கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருந்ததனால, So when the Spirit of God with the life of Joseph, விசேஷித்த ஆவி அவனை பெற்றிருந்தபடினால, so he has received the special Spirit in his life. அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாக இருந்தது. He received always victory in his அவனுடைய life. வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. He was getting the victory in every day. ஆமென். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை நீ சாதிக்க வேண்டுமானா, So you want to be receiving the most important blessing in your life. கர்த்தருடைய ஆவி உன் மேல இருக்கணும். So you have to receive most important the Spirit of God. சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார். So when the life of the Saul, when the Spirit is away from him, அவன் மேல ஒரு பொல்லாத ஆவி வந்து அமர்ந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். we could read that the devil spirit came in the life of the Saul. பொல்லாத ஆவி அவனை அலக்கொழித்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். So the life of the Saul, every day the evil spirit, he was taking over them. கர்த்தருடைய ஆவி உன் மேல இருக்கும் பொழுது, So when the Spirit of God in your life, உன்னை ஒரு பொல்லாத ஆவியும் அணுகாது. so when you are receiving the Spirit of God, there is no evil spirit in you. யாரும் உன்னை தொட முடியாது. No one can touch in your life. அப்போ சவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அவன் விழுந்ததுக்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இல்ல. So when the analyze the life of the Saul, he lost the Holy Spirit. He can remove all his life. இரண்டாவதாக, The second thing is, ஆமென், கர்த்தருடைய செயல்பாடுக்காக அவன் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். so he is waiting for the God's analyzement. தாவீது விருத்தி அடைவதற்கு இரண்டாவது காரணம் கர்த்தருடைய செயல்பாடுக்காய் காத்து கொண்டிருக்க வேண்டும். So the David life, the second thing is he is waiting for the God's work. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், When we read in the first chapter, 1 Peter chapter 5, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். so the right time the God want to lift up, you have to wait upon God. கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் அடங்கி இருக்க வேண்டும். When the God he want to lift up in your life, you have to wait. கர்த்தருடைய செயல்பாடுக்காய் காத்திருக்க வேண்டும். You have to wait for the God's work. சங்கீதம் 40:1 இப்படியாக சொல்கிறது, Psalms 14 verse 1 is telling that, கர்த்தருக்காய் பொறுமையோடு கூட காத்திருந்தேன். so you have to wait patiently for God. தாவீது சொல்லுங்க, கர்த்தருடைய செயல்பாடுக்காய் காத்திருக்கிறார். So David is waiting for the God's work. நீ விருத்தி அடைய வேண்டுமானா, So you want to become a blessing, கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திரு. so you have to wait for the God's word. கர்த்தருடைய செயல்பாடுக்காய் காத்திரு. So you have to wait patiently for God's word. கர்த்தர் உனக்கு செய்கிற வரைக்கும் நீ காத்திரு. So about the God's work, you have to wait patiently. ஆமென். நம்ம 1 சாமுவேல் 24:12 வாசிக்கிறோம். So when we read in the first Samuel chapter 24, கர்த்தருடைய செயல்பாடுக்காக தாவீது காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். David he was waiting for the God's work. அங்கே சவுலை அழிப்பதற்கான வழிகள் வருகிறது. So he can destroy the Saul in his life. தாவீதோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவனை அழித்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். Those who are along with David, they are telling that we can destroy the Saul. ராஜ்யபாரம் உன் மேல வந்துருன்னு சொல்லுகிறார்கள். If you are killed the Saul, the kingdom will come above you. ஆனால் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, So David is telling clearly one word. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை போட மாட்டேன். So he is telling those who are anointed by the God, I will not put my hand. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கை போடக்கூடாது என்று சொல்லுகிறார். He is telling that those who are anointed by the God, we could not kill them. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, Those who are listening in this morning, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், the God is clearly telling that. கர்த்தருடைய செயல்பாடுக்காய் காத்திரு. So you have to wait for the God's word. ராஜ்யபாரம் கர்த்தராய் கொடுக்கிற வரைக்கும் தாவீது காத்திருந்தான். So the kingdom come through the God. He is waiting for God. அதுவரைக்கும் பாடுகள் தான், பிரச்சனை தான், போராட்டம் தான், வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத சூழ்நிலை தான். So even when we look in the life of the David, he is going through a lot of the trouble and trials. Above the God kingdom come, he is waiting for patiently. ஆனால் காலம் வரும்போதோ கர்த்தர் அதை விளங்க பண்ணினார். So the right time came, the God is lifted up the David. கர்த்தர் செயல்படும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். So we have to work and wait for the God's word. அதுவரைக்கும் காத்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தாவீது So when பெற்றுக்கொண்டார். we are waiting for patiently, we can receive the blessing. மூன்றாவதாக, The third thing is, தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டு செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். the third thing is not only hearing the
God's word, he was work in his life. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்படணும். So not only hearing the God's word, we can put in the practice. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். Whatever the God is telling in our life, we have to do in the practice in our life. கானா ஒரு கல்யாணத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். So when we read in the John the Canaan, he they received whatever the God said, they obeyed. ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செயல்பட்டார். அதன் விளைவு பஞ்ச காலத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை When we பார்க்கிறோம். look in the Old Testament, Isaac life, he was not only hearing the God's word, he put in the practice, he received the blessing. பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிக்கிற முழுவதும் பிரயாசப்பட்டான், ஆயினும் உங்க வார்த்தையின்படி நான் வளைய போடுகிறேன்னு சொல்லுகிறான். When we look in the life of the Peter, he obeyed Lord. Even the whole night I was. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படியணும். So not only hearing the God's word, we should practice in our life. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படியாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So we have to practice every day in the God's word. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். So every day the David become a great. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். So God is along with David. ஒன்று விசேஷித்த ஆவியை அவர் பெற்றிருந்தார். So he received the best vessel of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். He received the Holy Spirit. இரண்டாவதாக The second thing is, கர்த்தர் செயல்படுகிற வரைக்கும் காத்திருந்தார். so he is waiting for the God's work. அவருக்கு சான்ஸ் வந்தாலும் அந்த காரியம் வர வரைக்கும் கர்த்தருடைய செயல்பாடு இருக்குதான் பார்த்து கொண்டிருந்தார். So every day he is patiently waiting for the God's time. கர்த்தருடைய செயல்பாடுக்காய் நீ காத்திருக்க வேண்டும். He have to wait patiently for the God's time. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு நிமிஷத்துல சவுலை அழித்து விட்டு தான் ராஜ்யத்துல உட்கார்ந்திருக்கலாம். So if David he can kill and he can sit in the kingdom. ஆனால் அதை அவர் செய்யவில்லை. David he did not do that. தேவன் ராஜ்யபாரத்தை கொடுக்கிறவரை காத்து கொண்டிருந்தார். So when the God is waiting for the kingdom, யோசேப்பு காத்து கொண்டே இருந்தார் கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும். even the life of Joseph, he is waiting for the God's time. மோசே காத்து கொண்டிருந்த கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும். Even the Moses also he is waiting for the God's time. ஆமென். யாக்கோபு காத்து கொண்டிருந்த கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும். Even the life of the Jacob, he is waiting for the God's time patiently. முற்பிதாக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும். When you look in the Old Testament, all the people they waiting for the God's time. காத்திருக்கிறதுனால ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். So when we are patiently waiting for the God's time, we will be receiving the blessing. தானியேல் காத்திருந்தார். Even the Daniel is also waiting for the God's கர்த்தருடைய time. பலனை பெற்றுக்கொண்டார். So he received the strength from above. மூன்றாவதாக The third thing is, தேவனுடைய வார்த்தை கேட்டு அப்படியே செய்யும் பொழுது so we have not only hearing the God's word, we should practice in our life. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். Even in our life we receive the மிகப்பெரிய ஒரு சம்பத்து. even we receiving the blessing from நம்முடைய above. சந்ததி மேல ஆசீர்வாதம். Even the blessing come to the generation. நம்முடைய சந்ததி கர்த்தருக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. The generation blessing through the God. ஒன்றும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் தாவீதை போல நீ விருத்தி அடைவாய். So God is telling that you also become like a David, you will become a great. இந்த மூன்று காரியங்களை நீ செய்யும் பொழுது So when you do the three things in your life, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். the God he will be blessing in your life. கண்களை மூடி ஜெபிப்போம். Let's all close our lives so we can pray. பாஸ்டர் ராமலிங்கம் அவர்கள் ஜெபிப்பார்கள். Let's start with pray. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய தாசன் மூலமாய் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நீர் பேசினதான உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே தாவீது ஆண்டவரே மகா பெரியவன் ஆனான், ஆண்டவரே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை ஆண்டவரை சொல்லுகிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவரே மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு அநேக பேர் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே குறைபாடுகளினாலும் ஆண்டவரே பலவிதமான ஏக்கங்களினாலும் ஆண்டவர் உயர்வுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் ஆண்டவரை பலனடைய ஆண்டவரை பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் அவர்கள் நிரப்பப்பட ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனை அப்படியே செய்வது
செய்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. உடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டு தாசருக்காய் சோதரம் கர்த்தரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமாய் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனை அப்படியே செய்வதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியக்கம் சிநேகம் சமாதானம் நடத்தல் இன்றும் என்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.